சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறப்புமிகு இந்த பேரவையில் அன்று 12/2/2024 அன்று வைக்கப்பட்ட 2024-25 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையின் தொடர்ச்சியாக இன்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வாய்ப்பளித்த மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு அவை முனைவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஓய்வறியா சூரியன் கலைஞர் உழைப்பினை உயிர்மூச்சாக கொண்டு தளபதி வழியினர் நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அயராது பிரச்சாரம் கலக்கண்டு 40க்கு 40 என்ற வெற்றி கணியினை முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டில் அவரது பிறந்த நாளில் காணிக்கையாகியுள்ள இளைஞர்களின் இளைய சூரியனாக எழுச்சி நாயனாக விளங்கும் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நெருஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 என்ற மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பெற்றுத்தந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியா கூட்டணியை தளபதி அவர்கள் அமைத்து இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்த போது மோடி அவர்கள் இண்டி கூட்டணி என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி என்பது எண்டா கூட்டணி என்ற வகையிலே தான் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய ஆட்சி கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலே மைனாரிட்டி மக்களுக்கு விரோதமாக பல்வேறு கருத்துக்களை பிரதமர் அவர்கள் பேசினார்கள். மைனாரிட்டி மக்களுக்காக விரோதமாக பேசிய அவருக்கு இன்றைக்கு மைனாரிட்டி ஆட்சி தான் அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த வெற்றி என்பது இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு 400 இடங்களை வெற்றி பெறுவேன் என்று சொன்னார் பிரதமர். ஆனால் இன்றைக்கு அவர் கூட்டணி கட்சியை ஆதரவிலே தான் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிகோலிய நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மருத்துவத்துறை மிக சிறப்பான துறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. கோவிடை சமாளித்ததாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் இன்றைக்கு அதிக மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிக மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கு இருக்கின்றன. 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 48 தனியார் மருத்துவக் கல்லூரி என்ற அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட ஒரு மாநிலம் தமிழகம். இந்தியாவிலே அதிக அளவு இன்றைக்கு மருத்துவ வசதி கிடைக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான். இன்றைக்கு அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலே கூட ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர் டாக்டரை பார்க்க வேண்டுமானால் அதற்கு அவர்கள் 1 மாதம் டைம் எடுத்துக்கொள்கிறார்கள். அத்தனைக்கும் இன்சூரன்ஸ்ல தான் அவர்கள் எல்லா பணமும் கட்டுகிறார்கள். ஆனால் இங்கே உடனடியாக டாக்டர்களை பார்க்கக்கூடிய வகையிலே கிராமந்தோறும் இன்றைக்கு ஊர்தோறும் இன்றைக்கு மருத்துவ வசதி கொடுத்திருக்கின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் மோடி அவர்கள் 20 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு, குஜராத்தில் 15 கொடுத்தாரு. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற முறையிலே தமிழகம் இன்றைக்கு அதிக மருத்துவக் கல்லூரியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு மருத்துவத்துறையில் உடல் மாற்று அறுவை சிகிச்சைகள் கூட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உறுப்பு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அதிலேயே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அதே நோய்கள் தொற்றா நோய்களை தடுக்கின்ற வகையிலும் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அப்படி எந்த வகையில் எடுத்தாலும் நம்முடைய மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய மருத்துவத்துறையை அலுவலர்களை வைத்து நல்ல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவத்துறையிலே எங்களுடைய திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இதய நோய் சிகிச்சை பிரிவுக்கு கேத் லேப் ஒன்று வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம்.
கண்டிப்பாக அந்த கேத்தலாபை நம்முடைய திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல எங்களுடைய திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியிலே புற்றுநோய்க்காக கதிர்வீச்சு கட்டிடம் கட்டப்பட்டு அதனுடைய கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு 2 ஆண்டுகளாக அதற்குடைய துறை மருத்துவம் நியமிக்கப்படாமல் செயல்படாமல் இருக்கிறது. அதை செயல்பட வைப்பதற்கு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாவாக மாறிவிட்டது. ஆகவே என்னுடைய மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும். அதற்கு உலக வங்கி நிதியின் மூலம் கட்டப்படக்கூடிய கட்டங்களிலே சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு கட்டிடத்தை தர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நீட் தேர்வு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு எந்த அளவிற்கு தனியார் நிறுவனங்கள் தான் ராஜஸ்தானில் இந்த கோட்டா என்ற இடத்திலே சென்று மாணவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய வகையிலே இந்த நிறுவனங்கள் தான் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமானது. அதில் நம்முடைய முதல்வர் தான் முதலாக நீட்டுக்கு எதிராக தமிழகம் தான் குரல் கொடுத்தது. இன்றைக்கு இந்தியாவே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள். ஆகவே நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும். அதை இந்த தீர்மானத்தின் மூலமாக அந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மருத்துவத்துறையில் திட்டங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்னி இல்லாம டயாலிசிஸ்லேயே இருக்கக்கூடிய நிலைமெல்லாம் இருக்குது. ஆகவே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அதிக அளவில் அதற்கு அனுமதியை அளித்து விரைவில் அவர்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவதற்கும் அதை ஈரல் மாற்று சிகிச்சைகள் செய்வதற்கெல்லாம் செய்யக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். அதே போல உறுப்பு தானங்களை வழங்கக்கூடியவர்களுக்கு உறுப்பு தானங்களை வழங்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்கிறது, இன்னும் முதலிடத்தில் வருகின்ற வகையிலே அதை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சிறு குறு தொழிலில் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. ஆகவே இந்த முதன்மை மாநிலமாக விளங்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தில் இன்னும் சிறு குறு தொழில்கள் வளர வேண்டுமானால் அவர்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏன்னா பெரிய பெரிய தொழில்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா அரசாங்கம் பல லட்சக்கணக்கான கோடிகளை மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆனால் சிறு குறு தொழில்களுக்கு அப்படி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாமல் இருக்கிறது. ஆகவே சிறு குறு தொழில்களை அமைப்பதற்கு அவர்களுக்கான அந்த கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நம்முடைய அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உயர்ந்திருக்கிறது. சிறு குறு தொழிலில் 2வது மாநிலமாக நாம் அதிக அளவில் மத்திய ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான். ஆகவே அதற்கான இடங்களை எல்லாம் உடனுக்குடன் அந்த தொழிலதிபர்களுக்கு வழங்கி அந்த தொழில்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய அமைச்சரவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் தகவல் தொழில்நுட்ப துறையில் நிறைய திட்டங்கள் நடைபெறுகின்றன. நம்முடைய தகவல் தொழில்நுட்ப துறையில் நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் முதல்ல டைடல் பார்க் கொண்டு வந்தார். அதன் மூலம் தமிழ்நாடு இன்றைக்கு அதிக அளவு எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் முன்னணி மாநிலமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஹைதராபாத்தை பெங்களூரை பின்தள்ளி நாம் முன்ன வர வேண்டும் என்று இப்போ ஏர்போர்ட்டை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அதையும் அவர்கள் நம்முடைய அமைச்சர் பெருந்தொழில் அமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு 6,67,000 கோடியில் 27 லட்சம் பேருக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். முதலீடை கவர்ந்து நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடுகளில் சென்று கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த முதலீடுகளை இன்னும் அதிக அளவில் கவர்ந்து நிறைய தொழில்துறையை உருவாக்க வேண்டும். யார் யார் நிலத்தை கொடுக்குறாங்களோ எந்த இடத்துலையும் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். ஏன்னா தொழில் கொடுக்காதவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு போராட்டம் நடத்தக்கூடாது. தொழிலுக்கு இடம் கொடுக்கிறவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு, அந்த இடம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்து தொழில்துறையில் நம்முடைய மாநிலம் முதல் மாநிலமாக வழங்குவதற்கு அமைச்சர் அவர்கள் அதற்கு நடவடிக்கை வேண்டும். ஏன்னா அதிக அளவு இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய தொழில்கள் நம்மை மாநிலத்தை நோக்கி வருகிறது. தொழில் அமைதியான மாநிலம். ஆகவே அதை நினைத்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அதை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை
நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.